1,31,00,000 கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு இன்று காலை 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 1,30,00,000 கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்குது. பிளஸ் தேர்தல் அறிக்கையாகவே திமுக இப்பவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சருக்கு மனம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். அதாவது ஒரு அமைச்சர், அதுவும் குறிப்பாக ஒரு முதலமைச்சர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அவர் இந்த தினம் செயல்பட்டு இருக்கிறார். அதாவது வருமுன் காப்பது, அதுதான் அமைச்சருக்குரிய ஒரு இலக்கணம். எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் அபாயங்கள் தன்னுடைய குடிமக்களுக்கு வர இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதுதான் ஒரு முதலமைச்சருக்கு உள்ள ஒரு முக்கியமான இலக்கணம். சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு இருக்கின்ற அந்த அவருடைய கூட்டணி கட்சிகளும் தமிழக அரசினுடைய சிறப்பான திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய வரவேற்பை பார்த்து இந்த திட்டங்களை எப்படியாவது முடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தளங்களிலே பெரும் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதிலும் பாஜக இன்னைக்கு எதிர்கட்சிகளை முடக்குவதற்கும் எதிர்கட்சி தலைவர்களுடைய நடவடிக்கைகளை நசுக்குவதற்கும் நீதிமன்றங்களை பயன்படுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறது. நம்ம சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் சில நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எப்படியெல்லாம் தீர்ப்புகளை வழங்கினார்கள். அவர்கள் வழங்குகிற தீர்ப்புகளிலே கூட இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்ட கட்சிகளை எல்லாம் பகிரங்கமாக நீதிபதிகள் ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டு கண்டித்த அவர்கள் தீர்ப்பு எழுதியதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை போல உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்காக பாஜக வழக்கறிஞர் ஒருவர் ஒரு பொதுநல வழக்கை இப்பொழுது தொடங்கி இருக்கிறார். அந்த வழக்கிலே தகுந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் என்று நம்முடைய தலைமை நீதிபதியும் சொல்லியிருக்கிறார். ஆனா இதெல்லாம் நமக்கு நிறைய செய்திகள் தெரிய வருகின்றன. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கண்களும் காதுகளும் டெல்லி வரைக்கும் இருக்கிறது என்பதை அவர் இன்று உணர்த்தி இருக்கிறார். ஆகவே இந்த அரசியல் சித்து விளையாட்டில தமிழகத்தினுடைய ஏழை எளிய தாய்மார்கள் பழிவாங்கப்படக்கூடாது என்பதிலே முதலமைச்சர் கவனமாக இருந்திருக்கிறார். ஏன்னா நமக்கு அரசியல் அவங்க 1000 இடங்கள் பண்றாங்க. ஆனா நமக்கு அரசியல் இடங்கள் பண்ணுவதாக நினைத்துக் கொண்டு ஏழை எளிய தாய்மார்களுக்கு அந்த மாதம் கிடைக்கின்ற அந்த லைஃப் லைன், அந்த 1000 ரூபாய்ங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய உதவி. அதை 3 மாதம் நிப்பாட்டினா அந்த தாய்மார்கள் என்ன செய்வார்கள் என்கிற கரிசனத்தோடு இன்றைக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், அல்லது இன்னும் அவருடைய பாஜக மோடியினுடைய லாங்குவேஜில் சொல்ல போனா ஸ்ட்ராட்டஜிக்கல் டாக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நல்ல அருமையாக செய்திருக்கிறார். அதிலும் வரக்கூடிய காலங்களில இந்த 1000 ரூபாய் 2,000 ரூபாய் ஆக்க போகிறது என்பது அது பாலில் தேன் கலந்தது போன்ற ஒரு அறிவிப்பு. ஏன் சொல்றோம் அப்படின்னா, சமீபத்தில் எக்கனாமிக்ஸ் பத்திரிகை ஒரு பெரிய கட்டுரை வெளியிட்டிருந்தது. அந்த கட்டுரையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை போன்ற உதவிகள் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாக செய்யப்படுகின்ற பண உதவி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் என்று சொல்றோம் அல்லவா, இந்த உதவி என்பது சமூகத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அந்த குடும்பத்திலேயே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறது. அந்த பெண்கள் மத்தியிலே தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. 2வது, இந்த பணம் ஒரு நாள் கூட அவங்க வீட்டுல தங்காது. இப்ப பெரிய பணக்காரர்களுக்கு தரப்படுகின்ற சலுகை சேமிப்புகளாக போய்விடும். நீங்க நிறைய பேருக்கு நம்முடைய மோடி அரசு கடன்களை தள்ளுபடி செய்கிறது. லட்சக்கணக்கான கோடி கடன்களை தள்ளுபடி செய்கிறது. இந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் எங்கே போகிறது பார்த்தால் வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்யப்படுகிறது. அது இந்திய பொருளாதாரத்திற்கு எந்த பயனும் அளிக்காது. ஆனால் இந்த தாய்மார்கள் இங்கே செலவு செய்வார்கள். ஆகவே இந்த 5,000 ரூபாய் என்பது 1,31,00,000 மகளிருக்கு இந்த 5,000 கோடி என்கிற இந்த பணம் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே தமிழ்நாட்டினுடைய சந்தைக்கு வரும். வியாபாரம் பெருகும், தொழில் வளரும், மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இது ஒரு செய்தி. இதெல்லாம் தான் நாடை தொலைக்காட்சி பார்வையோடு பார்த்திருக்கிறார். இதற்கு மேற்கொண்ட மாநில முதலமைச்சர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஏன்னா அவரையும் கை வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்றாங்க. அவர்களும் நம்முடைய அரசை பார்த்து அவர்களும் சில சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களோட நம்முடைய முதலமைச்சர்
இன்னைக்கு வந்து கருமுன் காப்போம் என்கிற அந்த அடிப்படையில இதுதான் நடக்கும் என்பதை தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில தெரிந்த முதலமைச்சர் இன்னைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆகவே தேர்தல் வந்து மிக வெற்றிகரமாக பயணத்தை வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய தலைமையிலே நாம் தொடங்கியிருக்கிறோம். நிச்சயம் தமிழக மக்கள் இதை பெரிதாக அங்கீகரித்து அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் தருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமா இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கேஷ் ஃப்ளோவை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை முன்வைச்சிங்க. இணைப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.